தலைப்பு அம்மா. கிறிஸ்டியன்ஸ் கொஷின் எனும் வலையொலியில் மே 13, 2019 அன்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வு. ரீப்ரிண்ட் நம்பர் 1073 தமிழாக்கம். தொகுப்பாளர்கள் சகோதரர் ரிக் மற்றும் சகோதரர் ஜானதான் அவர்கள். பக்கம் 20. அம்மா என்ற பாடத்தின் தொடர்ச்சி. 5வது மற்றும் 6வது பண்புகள். 5ஆம் பண்பு, தேவ வார்த்தையில் தடுமாறாத உறுதியை வெளிப்படுத்துவது. வேத வசனங்கள் என்ன போதிக்கின்றன என்பதை தியானிப்பதற்கும் உள்வாங்குவதற்கும் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தாய்மைக்கான உதாரணம். அன்னாள் தனது வாக்குறுதியை காப்பாற்றிய தாய். அன்னாள் நீடிய பொறுமையுள்ளவளாயிருந்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். யூத கலாச்சாரத்தில் ஒரு மனைவியாக இருக்கும் பெண்மணிக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பதே மாபெரும் கனமாக கருதப்பட்டது. கர்த்தர் தனக்கு ஓர் ஆண் பிள்ளையை அருளினால் அப்பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்திற்கே அர்ப்பணிப்பதாக அவள் தேவனிடம் வாக்குறுதி அளித்தாள். அன்னாள் தனது வாக்குறுதியில் நேர்மையாக இருந்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அவள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அன்னாள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பாக்கியத்தை குறித்து களி கூர்ந்தாள்.
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல் ஒரு கன்மலையும் இல்லை. சாமுவேல் என்னும் இந்த சிறுவனுடைய தாய் தேவனுடைய வார்த்தையில் தடுமாறாமல் மிகவும் உறுதியாக இருந்ததால் பின் நாட்களில் அச்சிறுவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக திகழ்ந்தான். தடுமாறாத உறுதிக்கான தற்கால உதாரணத்தை பார்க்கலாம் வாருங்கள். ஜூலி, உறுதியாக இருப்பது என்பது வேத வசனங்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி செய்வதும் அதில் உள்ளடங்கும். வேத வசனங்களை பயன்படுத்துவதற்கான பல வழிகள் உள்ளன. அதில் ஒரு வழி என்னவென்றால், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கேதுவாக நம்முடைய இருதயத்தையும் குணத்தையும் மறுரூபமாக்க அவற்றை அனுமதிப்பதாகும். நாம் அறிமுகப்படுத்த விரும்பும் அந்த தாயார் செரிலுக்கு 2 பெரிய பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர்கள் இருவருமே தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்வதில் மிகவும் அர்ப்பணிப்புடன் காணப்படுகின்றனர். மேலும் இந்த குணங்களை அவர்களுக்குள் வளர்த்தெடுப்பதற்கு குழந்தைகளாக அவர்கள் இருந்தபோது செரில் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள நான் விரும்பினேன். அவரது ஒரு மகளாகிய லேயா கிறிஸ்டியன் கொஷின்ஸ் தன்னார்வலரான இவர் இதற்கு முன் நடந்த ஒரு வலையொலியில் விருந்தினராக கலந்து கொண்டார். ஒவ்வொரு நிகழ்விற்கும் நாங்கள் தயாரிக்கும் கிறிஸ்டியன் கொஷின் ரீவைண்ட் ஷோ குறிப்புகளை சரிபார்க்கும் நபராகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் வாராந்திர கிறிஸ்டியன் கொஷின்ஸ் செய்தி மடல்களை, அதாவது கிறிஸ்டியன் கொஷின்ஸ் நியூஸ் லெட்டர்ஸை உருவாக்கி மின்னஞ்சல் செய்பவரும் இவரே. ஈடுபடுங்கள். தாய்மார்களுக்கான ஆலோசனை. செரில் ஆர். பெற்றோர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பலவிதமான ஆவிக்குரிய ஊழியங்களில் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளும் ஈடுபடக்கூடிய ஆவிக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இது தேவபக்தியான குழந்தைகளை வளர்ப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தவறாமல் சபைக்கு செல்வதற்கும், வாலிப கூடுகைகளில் பங்கேற்பதற்கும், ஊழிய வாய்ப்புகளில் பங்கேற்பதற்கும், அல்லது நமது சபையில் உள்ள வயதானவர்களை அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களை வீட்டிற்கு சென்று சந்திப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பது மிகவும் முக்கியமாகும். மேலும் இந்த நிகழ்வுகளில் சிலவற்றில் கலந்து கொள்வது மாத்திரமல்லாமல், முடிந்தால் திட்டமிடல், வேலை செய்தல், ஊழியம் செய்தல் என்பது போன்ற அந்நிகழ்வை செயல்படுத்தும் செயல்முறையிலும் ஈடுபடுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்களாகிய நமக்கு இந்த விஷயங்கள் யாவும் முக்கியமானவையாக இருக்கின்றன என்பதை நாம் உண்மையில் வாழ்ந்து காண்பிப்பதன் மூலமாக பிள்ளைகளுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இந்த செயல்களை நாம் ஒன்றாய் சேர்த்து சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் செய்ய முடியும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். ஜூலி, நம்மால் ஆனந்தமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் ஒன்றாக சேர்ந்து செயல்களை செய்ய முடியும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோருடைய மனப்பாங்கை, அணுகுமுறையை பார்த்து கற்றுக்கொள்ளும் போது அதே அணுகுமுறையை அவர்களும் பின்பற்ற முயலுவார்கள். 6ஆம் பண்பு, மனமுவந்து மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். என் அம்மா எங்களுடன் வசித்து வருகிறார். என் அம்மாவிற்கு இப்போது 2019 90 வயதாகிறது. ஒரு நாள் மன்னிப்பு குறித்து எங்கள் வீட்டில் வேதாகம தியானம் போய்கொண்டிருந்தது. அப்போது எனது தாயார் சொன்ன வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தியது. தியானத்தின் போது அவர் தன்னுடைய கையை உயர்த்தி, நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பாடத்தின் அடிப்படையில் நான் என் அம்மாவை மன்னிக்க வேண்டும் என்பதாக உணர்கிறேன். நான் என் அம்மாவை ராஜ்யத்தில் பார்க்க நேரிட்டால் நான் அவர்களை இருக்க அழைத்து, அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்பதை சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்று கூறினார். ஏனென்றால் எனது தாயாரின் அம்மாவிற்கு குடிப்பழக்கம் இருந்தது. அதனால் எனது தாயார் வளரும் போது பெரும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டி இருந்தது. எனது அம்மா அன்றைய தியானத்தை மிகவும் விரும்பினார். தான்
மன்னிக்க வேண்டும் என்பதையும் தன்னிடம் இவ்வளவு காலமாக இருந்த கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். 80 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற பிரச்சனைகள் பற்றிய சரியான புரிதல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கோபத்தை அவள் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. 90 வயதிலும் அவள் அதை பற்றி நிதானித்து பார்த்தது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் மன்னிக்கப் போகிறேன் என்று கூறுவதன் மூலமாக அவள் உண்மையில் தன் சொந்த தாய்க்கு தாயாக மாறியிருக்கிறாள். வாருங்கள் தொடரலாம். மரியாதை, தாய்மார்களுக்கான ஆலோசனை. கிறிஸ் எம். குழந்தை பிறப்பதற்கு முன்பே பெற்றோர்கள் தங்களுக்கு இடையே ஒரு மரியாதை மனப்போக்கை வளர்த்தி கொள்ள வேண்டும். அதாவது ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் பேசவும் நடந்து கொள்ளவும் வேண்டும். அவதூறான பட்டப்பெயர் வைத்து அழைப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது, முரட்டுத்தனமாக இருப்பது என்பது போன்றவற்றை அறவே தவிர்த்து விட வேண்டும். உங்கள் இருவருக்குள்ளும் சரி, உங்கள் குழந்தைகளிடமும் சரி, அன்பாக பேசுங்கள். காரியங்களை அல்லது குற்றங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள். அமைதியாகவும் சமநிலையோடும் இருக்கவும் முயற்சி செய்யுங்கள். ஜூலி. பெரும்பாலும் தாய்மார்கள் நிறையவே சகித்துக் கொள்ளுகிறார்கள். ஆன போதிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கெட்ட பெயர் எடுக்கிறார்கள். இதையெல்லாம் சகித்து கொண்டு தங்களை குறித்து பரிதாபமோ பச்சாதாபமோ படாமல் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு சுரணை இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டியுள்ளது. இங்கேயும் நம்மால் நம்முடைய தாய்க்கு தாயாக இருக்க முடியும். நம்மால் அவர்களுடன் எந்த சண்டையும் போடாமல், அவர்களுக்கு எந்த மன அழுத்தத்தையும் உண்டு பண்ணாமல் அவர்களுடன் அன்போடு உறவாட முடியும். கிறிஸ் சொன்னபடி குழந்தைகள் நம்மை பார்க்கவும் நம்மை கவனிக்கவும் செய்கிறார்கள். பெற்றோருக்கு இடையே பரஸ்பர மரியாதை நிலவுவது பற்றி அவள் சொன்ன உதாரணம் எனக்கு பிடித்திருக்கிறது. மன்னிக்கும் மனப்பான்மை நம் குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும். பெற்றோருக்குரிய முக்கியமான பாடம். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கான அர்ப்பணிப்பிலிருந்து பெறப்பட்ட பெற்றோரின் பலமானது வெளிப்புறமாக பிரகாசிப்பதோடு கூட அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். சில சமயங்களில் தாய்மைக்கான பாதையும் தாய்மையின் அனுபவங்களும் கடினமானவையாக இருக்கின்றன. அதனை ஒரு தாயானவள் எப்படி சமாளிக்கிறாள்? புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், யாரும் இங்கே பூரணர்கள் இல்லை. நம்மிடம் விசுவாசம் காணப்பட்டாலும் கூட அதிகாரத்துடன் நம்மை வழிநடத்தும் அளவுக்கு அது எப்போதும் பலமாக இருக்காது. விசுவாசத்தில் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளோ அப்பேற்பட்ட விசுவாசத்தை கொண்டிருந்தாள். அவளுடைய சரீரப்பிரகாரமான வரம்புகளை தாண்டியும் அவளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இறுதி முடிவோ அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. இதனை தொடர்ந்து வரும் 7வது மற்றும் 8வது பண்புகளை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.